ஸோ இன்றைக்கு இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் எப்படி உங்களுக்குள்ள சில புரிதல்களை ஏற்படுத்திச்சு அப்படின்றத நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். இதனுடைய மறுபாதி நாளைக்கு நம்ம தொடர்ந்து உங்களுக்கு டைப் பண்ணுவோம். சார் வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் காலையில. ஆக்சுவலா நீ கரெக்டா ப்ராடக்ட் பத்தி பாத்தீங்களா? ஸோ என்னன்னா இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கிற வெஸ்டேஜ் பண்ணணும், வெஸ்டேஜ்ல பெரிய ஆளா வரணும், வெஸ்டேஜ் பிளான் தெரியுது, வெஸ்டேஜ்ல போனா சம்பாதிக்க முடியும்னு தெரியுது, எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து ஹாஸ்பிட்டல நம்புற அளவுக்கு, யாரோ ஒருத்தர் சொல்ற நாட்டு மருந்து கடையை நம்புற அளவுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை நம்புறது. ஸோ அது வந்து நம்ம டீம்லயே எனக்கு வந்து நேத்து ரொம்ப மன உளைச்சல். நேத்து எனக்கு நம்ம அப்ளை ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப கோபமா இருக்கிறேன். நானு ஒரு அப்ளைனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்களாம் எனக்கு அப்ளைனா இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான் ஒருத்தர். ஏன்னா அவனுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 3 வருஷமா சொல்லுவாரு. நான் சொல்ல போல இது குளுக்கோசைமானும் கால்சியமும் எடுத்துங்க, ஒரு 700 தான் ஆக போகுது அப்படின்னு சொன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அது பெருசாக்கி சென்னையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 30,000 40,000 செலவு பண்ணிட்டு வந்து திரும்ப இப்ப என்ன பண்றாருன்னா இன்னொருத்தருடைய பேச்சை கேட்டுட்டு இன்னைக்கு நைட்டு வந்து பெங்களூர் வந்து மைசூருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அங்க யாரோ ஒரு மருந்து கொடுக்குறாங்களாம், அதை போய் வாங்கி சாப்பிட்டா சரியாயிடும் சொல்லி கேட்டேன் நான். இதுக்கு ட்ரெயினுக்கு எவ்வளவு புக் பண்றீங்க, அங்க போய் வரதுலாம் என்ன ஆகுது, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். மனசு கஷ்டமா இருந்தது. அவங்க புரிஞ்சுக்கல. நான் அப்பதான் யோசித்தேன், போறது 2 பேருமே அப்ளைன்ஸ். ட்ரீட்மெண்ட் எடுக்க போறது எனக்கு அப்ளைனு, அதை கூட்டு போறது நம்ம அப்ளைனு சொல்றேன். அப்பதான் யோசித்தேன், இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ், நம்ம ப்ராடக்ட் மேல அவங்களுக்கான அந்த இதுவே இல்ல. ஒரு நம்ம ப்ராடக்ட் உடைய வேல்யூ தெரியாம, அது இல்லாம வந்து அப்ளைனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த பிசினஸ் இப்படிதான் பண்ணுவாங்கன்றத நேத்து தான் ஃபீல் பண்ணேன். ப்ராடக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு நம்ம இந்த பிசினஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டை நம்ம கன்சியூம் பண்ணணும், நம்ம உணரணும், நம்ம நம்பணும். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு பேச முடியும். நேற்று கூட ஒரு டீம் மீட்டிங் நடந்தது. அந்த டீம் மீட்டிங்ல நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. கன்சியூம் பண்ணாம யாரும் பிசினஸ்ல டெவலப் ஆக முடியாது. ஒருத்தர் வளரல அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க கன்சியூம் பண்ணாததுதான். இன்னைக்கு தொடர்ந்து வெஸ்டீஜ்ல இருக்கிறவங்க 13 வருஷம் 14 வருஷம் வெஸ்டீஜ்ல பயணம் பண்றவங்க 15 வருஷம் பயணம் பண்றாங்கன்னா அவங்க தொடர்ந்து வெஸ்டீஜ் பொருட்களை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல கூட சில பேர் பயன்படுத்தாம இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து பயன்படுத்தினா அவங்க வெஸ்டீஜ்ல இருப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் மற்றவங்க ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வெஸ்டீஜ் பொருட்களை பற்றி சரியா தெரிஞ்சிக்காம, அதை பற்றி புரிஞ்சிக்காம இருக்கிறவங்க தான் வெஸ்டீஜ்ல சரியான சக்சஸ் அடையிறது இல்லை. நீங்க சொல்ற காரணம் கரெக்ட், 100% கரெக்ட். இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள் இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாதனாலதான் வெஸ்டீஜ்ல ஜெயிக்கல. தேங்க்யூ மிஸ்டர் டேவிட் கிரிபாபு. ஏன்னா நீங்க உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது. நீங்க இன்றைக்கு பல பேருக்கு நம்ம வெஸ்டீஜ் சப்ளிமெண்ட்டை கொடுத்து, ஏன் நீங்க அந்த சப்ளிமெண்ட்டை எடுத்து நீங்க நல்ல ரிசல்ட் அடைஞ்சிருக்கீங்க. சார் நான் நடக்க முடியாம படுத்த படுக்க அந்த போருக்கு எனக்கு கார்ல படுக்க வச்சு கூட்டிட்டு போறத பாக்குறாங்க. ராமச்சந்திராவில போயிட்டு எனக்கு 60,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் ஆகும், எந்திரிச்சு நடக்க 6 மாசம் ஆகும், ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டரே சொல்றாரு, இது ரொம்ப இங்க இதாயிடும், உங்க ஃப்ரெண்டோட நியூட்ரிஷன்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ் பண்றாரு. சார் அவன் தான் சார் இந்த நியூட்ரிஷன் பண்றோன்னேன்னு சொல்லும் போது
நான் எடுக்கிறேன் 8800 தான் ஆச்சு எனக்கு. நம்ம எல்ஆர்ஜி நைனும் ஃபிளெக்ஸ் ஆயிலும் ஃபுட் பேட்சும் 3 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் அடுத்த மாசமே நான் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஆபீஸுக்கு வர்றேன், பாக்குறாங்க. நான் இதை நிக்கிறேன். இன்னும் 4 வருஷமா எந்த ஒரு இது இல்லாம ஹாப்பியா டிரைவ் பண்றேன், எல்லா வேலையும் பண்றேன், மரம் ஏறுறேன், எல்லாத்தையும் பண்றேன். ஆனா பாத்துட்டோம் நம்ம அப்ளைன்ஸே அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணலன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் எனக்கு. அதுதான், அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், கடவுள் வாய்ப்பை கொடுத்துட்டாரு. வாய்ப்பை கொடுத்த பிறகு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், என் கையில 1000 ரூபாய் இருந்தா கூட அதை நான் செலவு பண்ணி நான் வந்து சாப்பிடல அப்படின்னா நான் பசியோட தான் இருக்கணும். அவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு, ஆனா அந்த நாலேஜ் கிடைக்கல, எங்க போய் வாங்கி சாப்பிடணுன்ற நாலேஜ் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ வெஸ்டீஜ்ல நம்ம ப்ராடக்ட் இருக்கு, பட் இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டா சரியாயிடும்னு தெரிஞ்சா அவங்க ஏன் அங்க எல்லாம் போறாங்க? இன்னைக்கு வந்து அதாவது நீங்க பேசின பிறகு எல்லாருக்குமே இது ஒரு தாக்கமா இருக்கும். இன்னைக்கு வெஸ்டீஜ் பொருட்களை யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு கஷ்டமா இருக்கும். ஓ, இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு அப்ளைன் வந்து இந்த மாதிரி நம்ம பொருட்கள் நல்ல பொருட்கள் இருந்தும் அதை யூஸ் பண்ணலையேன்னு ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு அந்த அப்ளைன் மேலேயும் அக்கறை இருக்கணும், இல்ல இந்த வெஸ்டீஜ் பொருட்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கு அந்த பொருட்களை யூஸ் பண்ணி அவரே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீங்க. இன்றைக்கு வந்து அவரால் நடக்க முடியாம கார்ல வச்சு கும்டி பூண்டி பக்கத்துல மாதர் பக்கத்துல இருந்து அவரை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போரூருக்கு கொண்டு வந்த பிறகு, ஆனா அவருடைய ஃப்ரெண்டு அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு. அப்ப டாக்டர் சொல்லிருக்காரு, ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இவர் அடிக்கடி சப்ளிமெண்ட்டை பற்றி சொல்லி சொல்லி அவர் சப்ளிமெண்ட் கொடுத்து அவங்க ஃப்ரெண்டு பல பேருக்கு கொடுத்தா சரியா இருக்கு. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லிருக்காரு, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க இவருக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட்டை கொடுக்க சொல்லுங்கன்னு. அப்ப அந்த சப்ளிமெண்ட் கொடுக்குற ஃப்ரெண்டே இவர் தான் சார், எனக்கு கன்சல்டிங் கொடுக்குறதே இவர் தான். அப்புறம் என்ன சார், நீங்க போய் எடுத்துங்க சார், அந்த சப்ளிமெண்ட்டே எடுத்துங்கன்னு. அப்ப 60,000 70,000 ஆகும்னு சொன்ன இடத்துல வெறும் 8,000 ரூபாயில அந்த சப்ளிமெண்ட்ல அவருக்கு சரியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஒரு டெஸ்ட்மோனியல் கேட்டோம். ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, உடனே டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்ன ஒருத்தர் ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, எனக்கு ஃபுட் பேட்ச் இருக்கு, நான் அதை வச்சே நான் ரெடி ஆயிடுவேன்னு சொல்லி அந்த ஃபுட் பேட்ச் டெஸ்ட் பண்ணல எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க. கரெக்டா? இன்றைக்கும் ஃபுட் பேட்ச் ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். இன்னைக்கு நண்பர் ராஜேந்திரன் மார்னிங் செஷன் வரல, அவரு கொஞ்சம் தலைவலி அப்படின்ட்டு மெசேஜ் போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கு ஃபுட் பேட்ச் முழுக்க முழுக்க அவருடைய டீம்ல குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 15ல இருந்து 20 ஃபுட் பேட்ச் மூவ் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கவர் தான் அதிகமான ஃபுட் பேட்ச் மூவ் பண்றாரு, அலோபதி மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தவர். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ப்ராடக்டை நம்மளே யூஸ் பண்ணாம, நம்மளே அதை பற்றி தெரிஞ்சிக்காம, நாலேஜ் இல்லாம நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி சக்சஸ் ஆக முடியும்? ஸோ நிறைய பேர் தொடர்ந்து மார்னிங் செஷன் வரீங்க, எல்லாரும் தொடர்ந்து வெஸ்டீஜ் ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்களா, கன்சியூம் பண்றீங்களா? நீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த 300 பிவின்றது சாதாரண விஷயம். நீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே நம்ம கிட்ட கஸ்டமரா இருப்பாங்க முதல்ல, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறுவாங்க, அப்புறம் வெஸ்டீஜ்ல ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுவாங்க. இன்னைக்கு டாக்டர் ஜானி வந்திருக்காங்க, அவர்லாம் வந்து இன்னைக்கு அலோபதியில பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஆனா இன்னைக்கு வந்து வெஸ்டீஜ்ல இந்த ப்ராடக்ட்லாம் பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பல பேருக்கு பேசணும் சொல்லணும் அப்படின்ற இதுல வந்திருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? கன்சியூம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சியூம் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணணும். வெஸ்டீஜ்ல கிடைக்கிற எந்த பொருளையும் வெளி கடையில வாங்க கூடாதுன்றத முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க வெற்றி பெற்றே தீரணும். இன்னைக்கு ஒரு அப்ளைனுடைய இதை பார்த்து ஒரு டவுன்லைன் வருத்தப்படுறாரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறாரு. அப்போ இது வந்து 3 வருஷமா எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூட்டு வலிக்கு. பட் நம்ம கிட்ட அற்புதமான ப்ராடக்ட் இருக்கு, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத ப்ராடக்ட். சுகர் இல்லையா, குளுக்கோசமைனும் கால்சியமும் கொடுங்க.
சுகர் அவங்களுக்கு இருக்கா, கொலஜனும் கால்சியமும் கொடுங்க. ரிசல்ட் வந்தே தீரும். வருமான்ற கேள்வி இல்ல, வந்தே தீரும். இன்னைக்கு பல பேருக்கு கொடுத்து பல பேர் கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி அற்புதமான ப்ராடக்ட் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா என்ன, நமக்கு என்ன இருக்குது? அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாரத்துல 2 நாட்கள் ப்ராடக்ட் நாலேஜ் கட்டாயம் கொடுக்கப்படும். ஒரு நாள் டெமோ டெமோ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோட்டிவேஷன் 2 நாள் தான் கிடைக்கும். பொதுவான விஷயங்கள் இன்னொரு நாள், 6 நாள். அது மாதிரி நம்ம பிரிச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ உங்க டீம்ல நீங்களும் புரிஞ்சுக்கிங்க, உங்க டீம்ல உள்ளவங்களையும் வர வைங்க. அதுதான் வெற்றிக்கான வழி. எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது. உங்க அப்ளைனை நம்பி இருந்தீங்கன்னா தவறு. உங்க டவுன்லைனை நம்பி இருந்தாலும் தவறு. சார் அவர் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன் சார், அதனாலதான் பண்ணல. நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. யாரும் உங்களுக்காக சாப்பிட முடியாது, யாரும் உங்களுக்காக தூங்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். உங்க வாழ்க்கையை நீங்க தான் அனுபவிக்கணும். உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க தான் உருவாக்கணும். உங்களுக்குள்ள இருந்து மாற்றங்கள் வரல அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமுமே வராது. இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமைக்கு காரணம் நேற்று சார் நாம எடுத்த முடிவு. நேற்று எடுத்த முடிவு தான் இன்றைக்கு நாம இருக்கிற லெவல். இன்னைக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா, அதுக்கு காரணம் நேற்று எடுத்த முடிவு. இன்னைக்கு நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா, அதுக்கு நேற்று எடுத்த முடிவு. நீங்க படிக்கலையா, அதுவும் நீங்க எடுத்த முடிவு. இன்னைக்கு நீங்க சார் முடிவு பண்ணதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க முடிவு பண்ணதுதான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு முடிவெடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வரணும்னு இன்னைக்கு முடிவெடுங்க. எவ்வளவு சக்சஸ் ஆகணும், எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் ஆகணும், எவ்வளவு வேணும் நமக்கு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு வேணும்ன்றத உட்கார்ந்து எழுதுங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுக்கான முயற்சியை நீங்க பண்ணா, அதற்கான உழைப்பை நீங்க கொடுத்தா, தன்னலம் பாராமல் வெஸ்டீஜில் உழைக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. எனக்குன்றவங்க யாரும் இல்லை. என்னுடைய டவுன்லைன் அத்தனை பேரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. என் டவுன்லைன் இருந்து ஃபாரின் ட்ரிப் வரணும், என் டவுன்லைன் இருந்து கார் வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. எண்ணங்களை பெருசா, உங்களுடைய கனவுகள் பெருசாகட்டும். உங்களுடைய கிடைச்சிருக்க வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை சரியா பயன்படுத்துங்க. சரியா பயன்படுத்தும் போது தான் நம்ம எல்லாருமே வெற்றியாளர்களாக மாற முடியும். ஸோ சிறப்பாக செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். எல்லாருக்கும் நன்றி. விஷ் வெல். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். சார் ஒரே ஒரு இது சார், நான் ஷேர் பண்ணுவோம் சார் ப்ராடக்ட்ஸ் கூடிய இது ஒரே ஒரு சொல்லுங்க சார். நம்ம ரபேத்துடைய மச்சான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 5 years ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கடைசியில வந்து அவங்க வந்து நீங்க டெஸ்ட் பேபி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மே ஜூன் ஜூலை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் மந்த் நான் போனப்போ வந்து 5th month ஸ்கேன் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அந்த இதெல்லாம் என்ட்ரி பண்ணி அவங்க வந்து இப்ப இது 6வது மாசம். ஆமா, இப்போ வெரி குட், சூப்பர். அவங்களுடைய இதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 12ஆம் தேதி வந்து நம்ம 11ஆம் தேதி 1000 PV போச்சு இல்லையா? ஆமா. வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். அவங்களுடைய ரெசிடென்ஸ் வழியா 4 பேர் கொடுத்துருக்கோம். இப்போ அத கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் வந்து அதுக்காக கான்டாக்ட் வந்திருக்காங்க. சோ இப்ப இந்த சண்டே வந்து அவங்க வர வேண்டியது, இங்க மழையா இருந்துச்சு, சாட்டர்டே சண்டே மழையா இருந்ததுனால அவங்க வர முடியாம போயிட்டாங்க. சோ அப்ப இந்த ஒரு 2 days போயிட்டு அதோட இன்னொரு கான்டாக்டா போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு பியூட்டி தெரியுங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்தோம் தெரியுங்களா, நம்ம போட்டோம் ஒரு இது ஒரு குழந்தையோட அந்த தம்பி போன் பண்ணான் ஃப்ரைடே. போன் பண்ணி 2வது வந்து பொண்ணுண்ண அப்படின்னு சொல்லிட்டு எப்படா இருக்கேன்னா நல்லா இருக்கேன், அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா கூப்பிட்டு வரணும், டியூட்டில இருக்கேன், இந்த வீக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணியிருந்தான். அவன் 6 வருஷத்துக்கு அப்புறமா அவன் ஞாபகம் வச்சுட்டு போன் பண்ணி திரும்ப இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ராடக்டுடைய ரிசல்ட் வந்து அதை நம்ம எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி தைரியமா கொடுக்குறோமோ அதான் சார். நிறைய பேர் என்ன பண்றோம்னா நமக்குள்ளே பயம், இது கொடுத்தா என்ன ஆகுமோ, எதனா ஆயிடுமோ, நம்ம கொடுக்கலாமா, இவ்வளவு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. சோ அது அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் ரிசல்ட் எடுக்க முடியாது. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து உணவு பொருள் தான், எதை சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆயிட போறது கிடையாது. நிச்சயமா.
ஸோ அசோக் சார் அதான் சொன்னாரு போன இது சோலிங்க ட்ரைனிங்ல, நீங்க ஒரு வேலை வந்து காம்பினேஷன் மாத்தி கொடுத்தாலும் ஒண்ணு இல்ல, நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்தாவே வேலை செய்யும் அப்படின்னு. அவ்வளவுதான். அதாவது நம்ம சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலையும் கொடுக்காது. அதை மட்டும் நம்ம தெளிவா இருந்தா போதும். இப்ப கிட்னில ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நோனி கொடுக்க கூடாது. வேற எந்த சப்ளிமெண்ட்டை யாருக்கும் மாத்தி கொடுத்தாலும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு குளுக்கோசமின் கொடுக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் பேசிக்கா. வேற நீங்க மாத்தி கொடுத்தா கூட ரிசல்ட் கொஞ்சம் லேட்டா வருமே தவிர மற்றபடிக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. ஸோ தேங்க்யூ டேவிட் கிரிபாபு சார். அதாவது ஒரு 6 இல்ல வருஷத்துக்கு சார். முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து குழந்தை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு 2வது குழந்தையும் பிறந்து இன்னைக்கு அவங்க அடுத்தவங்களை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அதன் மூலமா ஒரு 7 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு 8 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள இன்னைக்கு மீட் பண்ண போறீங்கன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை நாட்டுல நிறைய பேருக்கு இருக்கு. காரணம் நம்ம அன்றாடம் நம்முடைய சாப்பாடு, நம்முடைய தண்ணீர், நம்முடைய தூக்கம், நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறி போச்சு. அதனால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இதனால இருக்கு. ஸோ இதை கொடுத்து பல பேருடைய சந்தோஷத்துக்கு வெஸ்டீஜ் காரணமா இருக்கு. அந்த பொருட்களை கொடுத்ததுனால நம்ம ஒவ்வொருத்தரும் காரணமா இருக்கோம். முக்கியமா இப்போ டேவிட் கிரிபாபு அவர் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம சப்ளிமெண்ட்ஸை கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன, எதனால, ஏன் குழந்தை இல்லை, டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணாலும் டாக்டர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கேட்டு தெளிவாக கொடுத்து இன்னைக்கு ரிசல்ட் எடுத்திருக்காரு. நிச்சயமா இந்த மார்னிங் செஷன் அவரை பாராட்டுவோம், எல்லாருமே பாராட்டுவோம். ஸோ இன்னும் பல பேருக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நம்முடைய ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை, நமக்கு அந்த நம்பிக்கை தான் மற்றவங்களையும் நம்ம அதை யூஸ் பண்றதுக்கு கேட்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சார் தேங்க்யூ ஆல். இவங்க யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது சார். ஒரு ஆளுக்கு ஒரே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் மூவ் பண்ணது, அது மூலமா யாருன்னே தெரியாம நான் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. போன்ல தான் பேசுறேன், போன்ல தான் சொல்றேன் நான். நிச்சயமா. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பல பேரை நமக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுக்குது சார். ப்ராடக்ட் உடைய ரிசல்ட் வந்து நமக்கு பல பேர் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்லே ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கு. 17 வருஷம் குழந்தை இல்லாத ஒருத்தருக்கு ஹைதராபாத்ல நான் சப்ளிமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து இன்றைக்கு அந்த குழந்தைக்கு வயசு 7. ஏன்னா அந்த வீட்டுக்கு நான் திரும்ப போகும்போது 7 வருஷம் கழிச்சு திரும்ப போகும்போது எனக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு, எனக்கு கிடைச்ச மரியாதை. ஆனா 7 வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அன்றைக்கு யாருமே என் கூட பேசல. காரணம் அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒண்ணு. அப்ப அந்த லாங்குவேஜ் எனக்கு தெலுங்கு தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனா நாங்க போனவங்க நாங்க அந்த மேடம் கூட தான் பேசணும். அதுவும் அவங்க கூடயும் தெலுங்குல பேசல, இங்கிலீஷ்ல தான் பேசணும். பேசி அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்டை கொடுத்தோம். கொடுத்த பிறகு அதுவும் என் கூட வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணல. காரணம் என்னன்னா டேவிட் சார் சொன்ன மாதிரி அந்த பயம், நம்ம கொடுத்தா ஏதாவது ஆயிடுமோ ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தைரியமா கொடுங்க, தைரியமா எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஆனா அதுக்கப்புறம் நான் போகும்போது அந்த வீட்டில் எனக்கு கிடைச்ச வரவேற்பு, எனக்கு கிடைச்ச சந்தோஷம், அது சொல்லவே முடியாது, வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது. ஸோ இதுதான், அதாவது இன்றைக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு பல பேருக்கு கொடுத்து ரிசல்ட் எடுக்கும் பொழுது வரக்கூடிய அந்த திருப்தி, சந்தோஷம் இருக்கு இல்லையா, பல கோடி ரூபாய்கள் கொடுத்தாலும் கூட அது கிடைக்காது. ஸோ அதனால வாழ்க்கையில எல்லாரும் ஏங்குற ஒரு விஷயம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் இன்றைக்கு நிறைய பேருக்கு அது டிலே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து வெஸ்டீஜ் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால அதை நம்ம அவங்களுக்கு ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அதை சிறப்பாக செய்வோம். அது செஞ்சிட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி. ஸோ அதை ரவிச்சந்திரன் சாரும் நிறைய பேருக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்காரு. ஸோ அது மாதிரி இன்னைக்கு டேவிட் கிரிபாபு நிறைய பேருக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. சமயம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இன்றைக்கு செஷனை க்ளோஸ் பண்ணிக்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம் ப்ராடக்ட் ட்ரைனிங்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேவிட் கிரிபாபுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன அந்த மெடிசன்ஸ் பூரா ஒரு சில டைம்ல நீங்க இத நல்லா விவரமா சொன்னீங்கன்னா இருக்கிற இந்த ஜூம்ல வர நண்பர்கள் எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
எஸ் சார் நான் சார். அது எல்லாத்தையும் நாளைக்கு செஷன்ல நான் வந்து அது எல்லாம் என்னன்னு எழுதிட்டு எந்தெந்த இதுக்கு எப்படி தரணும்னு நான் அதை சொல்றேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப அப்புசாமி ரொம்ப சார், தேங்க்யூ. சார். அப்புசாமி சார், வணக்கம் ரொம்ப சார், தேங்க்ஸ். வணக்கம் வணக்கம் ஜுரத்துக்கு வணக்கம் சார், வணக்கம். நம்ம சப்ளிமெண்ட் எல்லாமே ஒரு அதாவது ஜுரத்துக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி இல்ல. இது குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது இப்ப மூட்டு வலிக்கு நான் சொல்லிட்டேன், சுகர் இருந்தா கொலஜன் கொடுங்க, சுகர் இல்லைன்னா குளுக்கோசமைனும் கால்சியமும் கொடுங்கன்னு. ஆனா இது அப்படி இல்ல. பாதிக்கப்பட்டவங்க ஆணா பெண்ணா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு யூட்ரஸ்ல பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு கவுண்டிங்ல பிரச்சனையா, இது எல்லாமே பார்த்து அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தான் சப்ளிமெண்ட் கொடுக்கணும். நல்லா எஸ் சார், புரிஞ்சுங்க. எஸ் சார், சார் கரெக்ட். முதல்ல அந்த கரெக்ட்டுங்க, நாலேஜ் கரெக்ட். எடுத்துக்கங்க. ஓகே. ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டா நம்ம இதெல்லாம் கரெக்டா கொடுக்க முடியும். எஸ் சார். இப்ப நோனி எல்லாருக்கும் 2 பேருக்கும் கொடுக்கணும், அது காமன். ம். ஆனா லேடிஸுக்கு தனியா என்னென்ன கொடுக்கணும், ஜென்ஸுக்கு என்னென்ன கொடுக்கணும்ன்றத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால டேவிட் கிரிபாபு சார், நாங்க சொல்லுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன்னா ரிசல்ட் வரலன்னா அதுக்கப்புறம் திரும்பி நம்மள தான் திருப்பி கேட்பாங்க. அப்ப யாருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்ட் நாலேஜை முதல்ல எடுங்க. ப்ராடக்ட்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்ன இருக்கு, அதனால என்ன ரிசல்ட், அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார்.